அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துய்தல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை உங்களுடைய ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3-4 பாதங்கள் பிறந்தவர்களுக்கும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பிறந்தவர்களுக்கும் இங்கே பலன்கள் பதிவு செய்யப்படுகிறது. கல்விகாரனாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட மிதுனராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அது ரிஷபத்தில் இடம்பெறுகிறது. மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும். அப்போ இந்த பாக்கியஸ்தானமாகிய இந்த 9ஆம் இடத்தில் இருந்த சனி கூட பாருங்கள், மார்ச் 29 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறது. ராகு கேதுகள் அதாவது 10ஆம் இடத்தில் ராகும் 4ஆம் இடத்தில் கேதும் இடம்பெற்றிருக்கிறது. அது இந்த வருடத்தில் இருக்கும். அப்போ இந்த 3 வருடக்குள்ளாகிய இந்த கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலை, அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பலன்களை ஆய்வு செய்யும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான சுப செலவுகள் நடக்கும். அது கல்வியில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பில் இருந்தாலும் சரி, குழந்தை பேர் பிறந்தாலும் சரி, உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, தொழில்துறை நீங்கள் வச்சு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக சரி. அப்போ பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட அந்தந்த வயசில் எந்த வயதில் இருக்கிறார்களோ அந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செலவுகள் நடக்கக்கூடிய நிலை இருக்கும். இப்போ திருமணமாகாத ஆண் பெண் யாராவது இருந்தாக்க திருமணம் நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு செலவுகள் இருக்கும். கல்வியில் இருக்கக்கூடிய ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி, உயர்நிலை கல்வி, பட்டக்கல்வியில் இருப்பவங்களுக்கு அவங்களுக்கு அதற்குரிய ஒரு சுப செலவுகள் இருக்கும். இப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில்துறையில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த, அதாவது நல்ல இடமாற்றம் உண்டாகும். தொழில்துறையும் அபிவிருத்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இடம்பெறக்கூடிய நிலை இருப்பதால் மார்ச் 29 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சுவரம் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமோடு உளம்புவதனை தளமதனை புத்தலுக்கிற இறைமானும் பூந்துகானின் தனவானாம்கிறான். இப்போ 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த தொழில்துறையில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த வருடம் உங்களுக்கு அந்த தொழில்துறை சம்மந்தப்பட்டதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிக லாபம் இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக அந்த வெளிநாடு செல்லும் அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குது. வரக்கூடிய பங்குனி மாதம், அதாவது வருட கடைசியில் அந்த பனி பிரதேசங்களுக்கு சென்று விளையாடுவதையும் அங்கு நீங்கள் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. தூரதேச பயணங்கள். தொழில் காரணமாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், அதனால் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். திருமணம் முடிவானாக்க அதை உடனே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி திருமணத்தை முடிச்சிடணும். முகூர்த்த தேதி வச்சு காலந்தாமதம் செய்யக்கூடாது. அதனால் பிரச்சனைகள் வரலாம். உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டு அப்புறம் அது சரியாயிடும். இந்த நிலையெல்லாம் இருக்கும். நம்ம பார்த்து பழகிக்கிறணும். உறவுகள், நண்பர்கள், இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், இதெல்லாம். மாணவர்கள் கடுமையாக கொஞ்சம் உழைப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பில் ரொம்ப ரொம்ப சைன் பண்ணணும், கவனம் செலுத்தணும். அப்போ அதிக மதிப்பெண் வாங்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா கோட்டை விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு நடுநிலையான பலன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஒரு 60லேருந்து 65% நன்மைகளை பெறலாம். அப்போ இவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடும், ஒரு நெய் தீபம் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம்.
ஒரு முறை நீங்கள் ஆலங்குடி கூட சென்று குரு பகவானை தரிசித்து வழிபடுவது நல்லது. போக முடியாதவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடும், நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை முல்லைப்பூ போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்வதும் ஒரு பின்னடைவான பலன்களிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நாள் அறிய வேண்டும். அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சிக்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வரமுடன். நன்றி, வணக்கம்.